எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய சீமான் வந்து நாய்க்கர்லாம் நீங்கெல்லாம் வந்தேரிகள், நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது ரொம்ப இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்சிக்காரங்கெல்லாம் நாய்க்கர் இனத்தையும் தமிழ் நாய்க்கர் கட்டபொம்மனை வந்து ரொம்ப தரைகுறவா பேசுறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் மணலில் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நான் கணக்கில் எடுக்க மாட்டேன், அவங்களுக்கு பதிலும் சொல்ல மாட்டேன். விஜய பிரபாகர் வந்து மாமன்னரா நினைக்கிறோம் நாங்க. அவர் தலைமுறையில இருந்து வந்தது, அவரும் ஒரு மன்னர். கண்டிப்பா அவருக்கு வச்சு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அவர் ஒரு இடத்துல வந்து உட்கார வைக்கணும். மதுரையிலேயே பேர் போடுற மாதிரி. எங்கள் ஓட்டு எப்படின்னா கிராமத்துல முக்காவாசி தேமுதிக சார்பாக தானே.
தலைமையாக இருந்து பொறுப்பாக வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளையும் வணக்கம். வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா உங்க தலைமையில வந்து திருமண நாயக்கர் மகால் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒண்ணு கூட திருமண நாயக்கர் மகாலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இது இப்பதான் ஒரு சமீப காலமா இந்த எழுச்சி வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? சமீப காலமாலாம் கிடையாது. நாங்க இது வந்து 20 வருஷமா வந்துட்டு இருக்கோம். கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர் எல்லா பகுதியிலேருந்து 20 வருஷமா தொடர்ந்து நாங்கள் வந்துட்டு இருக்கோம். மன்னரோட புகழை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்பணும். ரெண்டாவது மன்னர் தைப்பூசத்தில் பிறந்ததுனால அந்த முருகனுக்கு ஈக்குவலா எங்க சமுதாயம் திருமண நாயக்கரை வணங்கி வரோம். இப்ப திருமண நாயக்கர் பிறந்தநாளை வந்து ஒரு சில பேர் ரொம்ப விமர்சித்து கொண்டாடுறாங்க. அதாவது நம்ம சொல்ல போனா நாம் தமிழர் சீமான் வந்து நாயக்கர்லாம் நீங்க எல்லாம் வந்தேரிகள், நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது ரொம்ப இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்சிக்காரங்கெல்லாம் நாயக்கர் இனத்தையும் திருமண நாயக்கர் கட்டபொம்மனை வந்து ரொம்ப தரைகுறவா பேசுறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் மணலில் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நான் கணக்கில் எடுக்க மாட்டேன். அவங்களுக்கு பதிலும் சொல்ல மாட்டேன். தமிழ்நாடு ஃபுல்லாமே கொண்டாடிட்டு இருக்கோம். தென் மாவட்டத்தை ரொம்ப விமர்சனமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா பகுதியிலும் சின்ன சின்ன கிராமங்களும் அன்னதானம் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும். இன்னொரு குறைகள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில எப்படி கஸ்ட் ஹவுஸ் திருமண நாயக்கர் மகால் இருக்கோ அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் திருமண நாயக்கருக்கு மகால் இருக்கு. அது வந்து சரியா புனரமைக்கப்படாம இருக்கு. இன்னொன்று திருமண நாயக்கருக்கு ஒரு சிலை அமைக்கிறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாரும் அமைக்கல. மணார்குளத்துல சிலையே இருக்கு, அங்க யாரும் சரியா வழிபட முடியாம இருக்கு. இன்னைக்கு வந்து கோவில்பட்டியில சிலை அமைக்கிறதுக்காண்டி அமைச்சர்கிட்ட நாங்க கடிதம் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சிலை இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. அதுக்கு வந்து இன்னைக்கு மாலை போட்டு தான் அங்கிருந்து என் தம்பி எல்லாருமே வந்திருக்காங்க. ரெண்டாவது வருஷம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தேரோட்டப்போ எல்லா சமுதாய தலைவருக்கும் மாலை கொடுக்குறாங்க. அடுத்த வருஷத்துல வந்து மாமன்னர் திருமண நாயக்கருக்கும் மாலை கொடுக்குறது எங்களோட வேண்டுகோள். ஒன்று வேண்டுகோளாக இருக்கும். இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த டைம் நாங்களே மாலையை கொடுக்குற மாதிரி இருக்கும். வேற எதுனா வாய்ப்பே இல்லைண்ணா, வாய்ப்பே இல்லை. அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் சமுதாயம். யோசிக்கலாண்ணா, யோசிச்சு பார்க்கலாம். ஆனா வந்து எங்க சமுதாயத்துக்கு எந்த கட்சி நல்லது செய்தோ அந்த கட்சிக்கு வந்து எங்களோட ஒட்டுமொத்த ஆதரவு இருக்கும். எங்களோட சமுதாய கோரிக்கையை 5-6 இதை வச்சிருக்கோம். அந்த இது யார் நிறைவேற்றுறாங்களோ அந்த கட்சிக்கு ஆதரவு இருக்குமே தவிர அரசியலுக்கு வந்து பெரும்பாலும் நாங்க அப்பாற்பட்டவங்க தான். எல்லாத்தையுமே பொதுவாக தான் இருக்கும். ஆனா 20 வருஷமா குரல் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். ஆனா என்னை பத்தி என் கூட இருக்க மக்களுக்கே தெரியும். பிரச்சனைனா எப்படி நான் இருப்பேன்ட்டு அவங்களுக்கும் தெரியும். வணக்கம். கோவில்பட்டி மாமன்னர் திருமண நாயக்கர் பேரவை சார்பாக 20வது ஆண்டு மிகவும் சிறப்போடு கோவில்பட்டியிலிருந்து எண்ணற்ற நலத்திட்டங்கள் அங்கு வழங்கி நூற்றுக்கணக்கான வாகனங்களில் காலை 8 மணி அளவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு கடம்பூர் ராஜு அவர்கள் மரியாதை செலுத்த, பின்பு 9 மணி அளவில் எங்கள் மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் மரியாதை செலுத்தி வழியனுப்பி வைத்து சுமார் 100கணக்கான வாகனத்தில் 20வது ஆண்டு காலம் சிறப்பாக வந்துள்ளோம். எங்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக மாமன்னர் திருமண நாயக்கர் அவர்களின் முழு உருவச் சிலை கோவில்பட்டியில் நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துவிட்டு இங்கு வந்துள்ளோம்.
காலை சுமார் 1000 பேர்களுக்கு அங்கு அன்னதானம் வழங்கி அதனை தொடர்ந்து மதியம் இங்கு அன்னதானம் வழங்குமாறு உள்ளோம். எங்கள் நிறுவன தலைவர் சிவன்ராஜ் தலைமையில் OPR மனோஜ்குமார் மாநில தலைவர், பாலாஜி செயலாளர், ஜெனரேஷ் அமைப்பு செயலாளர் KS சாமி அவர்கள் தலைமையில் இங்கு வந்து விழாவை சிறப்பிக்க உள்ளோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் சீமான் பாத்தீங்கன்னா நாயக்கர் சமுதாயத்தை தெலுங்கு பேசுறவங்க வந்து ரொம்ப விமர்சித்து அவங்க தெரியும் கட்சிக்காரன் பேசுறாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிகவும் எழுச்சியா வந்து பல 1000 பேர்களை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணது கோல்பேட்டில் தான் பண்ணோம். அது தொடர்ந்து தேனிலையும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கலந்துக்கிட்டோம். எங்களுடைய அந்த வீடுகளை முற்றுகையிடும் போராட்டத்திலும் நாங்கள் கோல்பேட்டில இருந்து தான் பெருந்தளவாக போய் கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் அவருடைய பேச்சுவார்த்தைகள் குறைஞ்சிருக்கு. மேலும் இது சம்பந்தமா பேசணும்னா அதோட சந்திக்கக்கூடிய விளைவுகள் வந்து மிக கடுமையா இருக்கிறத சொல்லிக்கிறோம். இப்ப கேப்டன் விஜயகாந்த் மறைஞ்சிருக்கோ, அவர் இருக்கிற வரைக்கும் திருமலாய்க்கருக்கோ கட்டபொம்மன் சிலைக்கோ அவங்க வரல. இப்ப பாத்தீங்கன்னா பிரபாகரன் எல்லா திருமலாய்க்கர் கட்டபொம்மன் சிலைக்கெல்லாம் வந்து இப்ப மரியாதை செலுத்துறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து சில அரசியல் சூழ்நிலைகளா இருக்கலாம். ஆனா நாங்க வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் மன்னருக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்துல வச்சு பாத்துட்டு இருக்கோம். இது வந்து நம்ம கட்சிக்கு அப்பாற்பட்டு நம்ம பாக்கணுங்கிறத சொல்லிக்கிறோம். நாங்க மதுரை தபால் தந்தி நகர்ல இருந்து வரோம். திருமலாய்க்கர் பிறந்தநாள் வந்து வருஷம் இங்க வந்து கொண்டாடுவீங்க அப்படிமா? நல்லா சிறப்பா கொண்டாடுறோம். இந்த வருஷம் திருவிழா அப்படிமா இருக்கீங்க? நல்லா பயங்கரமா போய்க்கிருக்கு. மன்னர் பத்தி சொல்லுங்க, அவருடைய இடத்தை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. மதுரை ஆண்ட மாமன்னர் திருமல் நாயக்கர், அவர் பரம்பரையில இருந்து நாங்க வந்தவங்க. இருந்தாலும் எல்லா கோயிலுக்கும் கும்பாசியம் வச்சு பராமரிப்புக்கும் எல்லாமே பண்றாங்க. இந்த மன்னர் கோயில வந்து ஒரு பெயிண்ட் அடிக்காம ஒன்னு அடிக்காம கொஞ்சம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இன்னும் ஆளுங்க வந்து இன்னும் பரம்பரை எல்லாருமே ஒரு ஆதரவு கொடுக்கணும். இந்த அரசுக்கு நீங்க என்னமா கோரிக்கை வைக்கிறீங்க? ஒரே ஒரு கோரிக்கை, திருமல் நாயக்கர் மதுரை ஆண்ட மாமன்னர், அவருக்கு தங்கத்துல அங்கி வைக்கணும். தேவர் சிலைக்கு வச்சது மாதிரி தங்கத்துல அங்கி வைக்கணும் நாங்க ஆசைப்படுறோம். அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வந்து அவர் பேர் வைக்கணும். அவர் பேர் வச்சு அவருக்கு பேர் விளங்குற மாதிரி செய்யணும். மதுரை ஆண்டவரை ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் உங்களுக்கு பிடிக்குமாமா? ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்காது? எனக்கு அண்ணே கண்டிப்பா அவர் ஒரு எம்ஜிஆருக்கு அடுத்த எம்ஜிஆர் அவரை வந்து எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அவரை வந்து ஒரு அளவுக்கு எங்க அண்ணி இருக்காங்க, வதனை இருக்காங்க. எங்க வதனைக்கு கை கொடுத்து எல்லாரும் ஓட்டு போட்டு அவரை வந்து ஜெயிக்க வச்சு, எங்க அண்ணியை ஜெயிக்க வச்சு அந்த இடத்துல எங்க அண்ணன் இருந்த இடத்துல அவரை எங்க வதனையை உட்கார வைக்கணும் கண்டிப்பான முறையில. விஜயபிரபாகரன் காலையில மன்னர் சிலைக்கு வந்து மாலை போட்டு போனாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வாழையடி வாழையா எங்களுக்கும் ஒரு மாமன்னர் வந்திருக்காரு. விஜயபிரபாகர் வந்து மாமன்னரா நினைக்கிறோம் நாங்க. அவர் தலைமுறையில இருந்து வந்ததை அவரும் ஒரு மன்னர். கண்டிப்பா அவருக்கு வச்சு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அவர் ஒரு இடத்துல வந்து உட்கார வைக்கணும். மதுரையிலேயே பேர் போடுற மாதிரி உட்கார வைக்கணும். எங்களுக்கு அதுதான் எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ஓட்டு போடுவோம். ஜெயிக்க வைப்போம். கண்டிப்பான முறையில ஜெயிக்க வைப்போம். எங்களுக்கெல்லாம் அவ்வளவு துணிச்சல் இருக்கு, தைரியம் இருக்கு. விட மாட்டோம் நாங்க. எங்க தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்துல இருந்து வந்திருக்கோம்ண்ணே. ஆமா, கேப்டன் எங்களுக்கு உயிர். விசுவாசி கேப்டன் எங்களுக்கு உயிர். கேப்டன் வந்து இப்ப தேமுதிக இறந்ததுக்கு அப்புறம் கேப்டனுக்கு இந்த அளவுக்கு மவுசு இருக்கா? என்னப்பா காரணம்? கேப்டன் அந்த அளவுக்கு மவுசு இருக்குன்னா அவர் செய்த நல்ல திட்டங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு, அவர் வந்து மக்களுக்காக பாடுபட்டாரு. அதை நினைச்சுதான் எங்களுக்கு கேப்டனை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் அரசியல் வந்து மக்களுக்காகத்தான் இறங்கி வந்திருக்காரு. ஏன்னா அவர் செய்த நல்ல திட்டம், மக்களுக்கு செய்த தியாகம் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து எங்க அந்நியாரு என்ன யாரு எந்த கூட்டணி வைக்காங்களோ அது வழியே நாங்க நடந்துக்கிறோம். எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்க அண்ணிதான், அந்நியார் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நாங்க கட்டுப்பட்டு நடக்கும்.
அவங்க எந்த கூட்டணி கை காட்டினாலும் நாங்க தயாரா இருக்கோம், ஒத்துழைப்பு கொடுக்க தயாரா இருக்கோம். பிரபாகரன் வந்து இங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி அவர் வருஷம் இந்த திருமலை நாயக்கருக்கு வந்து தைப்பூச நாளில் வந்து அவருக்கு வந்து திருமலை நாயக்கருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு போனா எங்களுக்கு இதை விட அதிகமா இருக்கும், ஒரு சந்தோஷமா இருக்கும். தேமுதிக நீங்க உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கும். நம்ம இங்க தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சனாயம்பட்டி கிராமத்துல இருந்து வரேன். எனக்குப்பா நீங்க எங்க வந்திருக்கீங்க? நம்ம திருமல் நாயகருக்கு மரியாதை செலுத்துற மாதிரி நாங்க வந்திருக்கோம், மதுரைக்கு வந்திருக்கோம். நம்ம எப்பயுமே கட்டபொம்மன் தான் போவோம், திருமல் நாயக்கருக்கு வந்திருக்கீங்க. எல்லாம் நம்ம தானே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க செய்யறோம். இல்ல நமக்குள்ள நம்ம ஒண்ணுன்னா வந்து ஆகணும், இல்ல ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்கலாம். அப்ப நீங்க கட்டபொம்மன் திருமல் நாயக்கர் பிரிச்சு பார்க்கல, எல்லாம் நம்ம தானே. கம்மோரா சரி, கம்பளத்தர சரி, எல்லாம் நம்ம ஒரே சமுதாயம் தானே. ஆதரவு வந்து யாருக்கு தம்பி? அரசியல் நீ யாருக்கு ஆதரவு கொடுக்க போறீங்க? நான் கேப்டன் ஆதரவு தான். நம்ம தேமுதிக ஆதரவாக நாங்க எப்பவுமே இருந்துட்டு இருப்போம். நம்ம எங்கள் ஓட்டு எப்படின்னா என் கிராமத்துல முக்கால்வாசி தேமுதிக சார்பாக தானே. அரசியல் அதிகாரிகள் வந்து நம்ம சமயத்துக்கு வந்தது கிடையாது. கேப்டன் பிரபாகரன் வந்தது ரொம்ப நல்லது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் மீண்டும் எங்க சமயத்துக்கு வர்ற மாதிரி நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்து கொள்ளுகிறோம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இத மாதிரி வந்துகிட்டே இருக்குன்னு நாங்க ஆசைப்பட்டு இருக்கோம். கேப்டனுக்கு வந்து இப்ப கிராமத்துல இருந்து உங்களை மாதிரி கிராமத்தாளர்கள் தான் அதிகமா ஆதரவு கொடுத்தாங்க. கண்டிப்பா வந்து இப்ப கும்பசிவில நடிக்கிறாரு. இப்ப அவர் அடுத்த படம் நடிச்சிட்டு இருக்காரு. சமூக பண்ணி ஆதரவு இருக்காது. கண்டிப்பான கேப்டன் சார்பாக நாங்க அவங்க பிள்ளைகள் என்ன செஞ்சாலும் எங்க சார்பாக எல்லா சப்போர்ட்டும் உண்டுண்ணே. எங்க கிராமத்து சார்பாகவும் சரி, எங்க சமுதாய சார்பாகவும் சரி, எங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரிலேட்டிவ் சார்பாகவும் சரி, எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு சப்போர்ட் உண்டு. திண்டுக்கல்ல இருந்து வரோம். வருஷம் வந்துட்டே இருக்கோம். விஜயகாந்த் சார் பையன் வந்து மாலை போட்டுட்டு இருக்காரு. அவருடைய ஆதரவு அவங்களுக்கு ஆதரவு உண்டா? உங்களுக்கு எல்லாரும் ஆதரவு தான் இருக்கிறாங்க. அவங்க ஆமா, உங்களுக்கு அடிப்படை வசதியில தான் இருக்கா? எங்களுக்கு அடிப்படை வசதி எல்லாம் சரியா இல்லைங்க. இங்க இவருக்கு வந்து வெங்கட சிலை தான் வச்சிருக்காங்க. அது எங்களுக்கு வெங்கட சிலை கண்டிப்பா வச்சே ஆகணும். இங்க ரொம்ப அடிப்படை வசதி ரொம்ப கம்மியாவே இருக்கு. விமான நிலையத்துக்கு திருமலை நாயக்கர் பேர் வைக்கணும், அதுதான் எங்களோட கோரிக்கை. நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது கிடைச்சா போதும். இனிமே நான் பார்க்காத புகழா பார்த்துட்டேன்.